தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்க. அதை நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன். இன்றைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு கரெக்டாக கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போதும் கூட ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரியே தோணும். பிரச்சனை, கவலை, எதிர்கால பயம், இதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்காக ஆண்டவர் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க. யோசுவா 1:5 யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே பார்க்குறோம், மோசே இறந்த பிறகு இஸ்ரேல் ஜனங்களை நடத்த வேண்டிய பொறுப்பு யோசுவாவுக்கு வருது. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. யோசுவா கொடுக்கும்போது ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். அதாவது தேவன் ஒருத்தருக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டார், அவர் நம்புகிற பிள்ளைகள் எல்லா ஜனங்களுக்கும் அவர் உதவி செய்வார். இந்த வசனம் நமக்கு ஒரு 3 உண்மையை சொல்லுது. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம எங்கே இருந்தாலும், வேலை, குடும்பம், பிரச்சனை, இது எல்லாவற்றையும் தேவன் நம்மோடு இருக்கிறார். 2வது, தேவன் நம்மை கைவிட மாட்டார். மனுஷர்கள் சில நேரம் நம்மளை கைவிட்டு போகலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். 3வது, நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மோடு இருந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்கத்தக்கான பலன் அவர் நம்ம கொடுப்பாரு. நம்ம எந்த சவாலையும் நம்ம எதிர்கொள்ளலாம். இன்றைக்கும் நீங்கள் பிரச்சனை, கவலை, எதிர்கால பயத்தில் இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை நினைவில் வச்சுக்கோங்க. இதை அறிக்கை செய்யுங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி தைரியமாக இருங்க. மனிதர்கள் கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பாராங்க. இப்போதும் கூட ஒரு கேள்வின்னு சொன்னேன்ல, இந்த வசனத்தை தேவன் யார்கிட்ட பேசினாரு? யோசுவாவா, தாவீதா? சரியான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. இப்போ நேற்று வாட்ஸ்அப்பில் அனுப்புறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். ஆமாம்.